குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் படிக்க போகிற வசனம் மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் த எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட்ஸ். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமனின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us into temptation, but deliver us from evil. For in this kingdom and the power and the glory forever. Amen. Hi friends. இன்னைக்கு திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் டே, டிசம்பர் 2 டேஸ். இன்னைக்கு நான் படிக்க வேண்டிய வசனம் டியூட்ரானமி 8. சர்ச்சுக்கு போகிறதுனால ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு நாள் சபை கூடுதலை நல்லதுன்றதை இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டியூட்ரானமி 8 சாப்டர் verse 1. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. All the commandments which I command thee this day shall he observe to do, that he may live and multiply and go in and possess and the land which the Lord and shower unto you fathers. உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்மை கட்டளைகளை நீங்கி கைக்கொள்ளும் மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. And thou shalt remember all the ways which the Lord thy God lead thee these 40 years in the wilderness, to the humble thee and the prove thee, to know what was in thine heart, whate'er thou wouldest keep these commandments or no. வசனம் 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். And he humbled thee and suffered thee in hunger and filled thee with manna which thou canst not, neither did these fathers can know, that he might make thee can know that man doth not live by the bread only, but by the ever word that proceedeth out of the mouth of the lands doth man live. வசனம் 4. இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகாமல் இல்லை, உன் கால்கள் வீக்கமும் இல்லை.
they remain vexed not to hold upon thee. Nature did the food shovel these 40 years. வசனம் 5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. Thou shalt also consider in thine heart that as a man trusteth in son, so the Lord and thy God sustaineth thee. வசனம் 6. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளை நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவாய் கடவாய். Therefore thou shalt keep these commandments of the Lord and thy God, and to the walk in this way, and to the fear him. வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். For the Lord and thy God and bringeth thee into a good land, a land of the brooks, of water, of the fountains, and deep pits that spring out of the valleys and hills. வசனம் 8. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். And land of the wheat and barley and vines and the fig trees and the pomegranates, a lands of the oil, olive and honeys. வசனம் 9. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்கள் இரும்பு இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கிறது தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். A land wherein thou shalt eat bread without an sustenance, thou shalt not lack anything in it. Land whose stones are iron, and out of the whose and yield that many as ditch blocks. வசனம் 10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். When thou hast eaten and heard full them, thou shalt bless the Lord and the God, and for the God land which he hath given thee. வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற்று போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. Beware that thou forget not the Lord and the God, in not and keeping as commandments and these judgments and these statutes which he commandments thee this day. வசனம் 12. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகள் கட்டி அவைகளை குடியிருக்கும்போது, less than thou hast eaten and heart and full and hast and build and gladly house and dwell therein. வசனம் 13. உன் ஆடு மாடுகள் திராட்சையாகிய உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உன்னதமானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போது, and when they had and the flocks and multiply and the silvers and the gold and multiply and all those as is the multiplied. வசனம் 14. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், then he ought to be the lifted up, and thou forget the Lord and the God which and forgot thee for out of the land of Egypt from the house of the bondage. வசனம் 15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும்
தேள்களும் தண்ணீரில் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மாலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், who led thee to God get great and tribal wilderness wherein were finer serpent and scorpion and true God, where there was water, who bringeth thee forth water out of the rock of the plain. வசனம் 16. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலும் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், who fed thee in the wilderness with manna, which thee the fathers can have not, that he might humble thee, and that he might prove thee to do thee God at the latter end. வசனம் 17. உன் சமத்தியம் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்து இன்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளலாம் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. And thou say in thine heart, my power and the mighty of the many hands get me this world. வசனம் 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணை இட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து இருக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்து இருக்கிறார். But thou shalt and remember the Lord and thy God, for it is he that giveth the power to wealth, that he may establish his covenants which he swore unto the fathers, as it is this day. வசனம் 19. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்கள் சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். And it shall be, if thou do at all forget the Lord thy God, and walk after other gods, and serve them and worship them, it's testify against you this day, that you shall and surely perish. வசனம் 20. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமற்று போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். And as the nations which the Lord and destroyed before you face, so shall and he perish, because he will not be the obedient unto the voice of the Lord your God. Okay friends,